தீவிரவாதிகள் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து டூரிஸ்ட வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. அதுக்கு வந்து இந்தியா தரப்புல இருந்து என்ன வந்திருக்குன்னா, வாகா எல்லையை மூடுறோம், சிந்து இந்த ரிட்ரீட் அந்த இது வந்து கேன்சல் பண்றோம் ஒப்பந்தத்தை அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு காமனரா எனக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் ஒரு கண் துடைப்பா இல்ல உண்மையிலே இது எஃபெக்டிவா? கண்டிப்பா இது வந்து இந்தியா கொடுக்கக்கூடிய பெரிய பொருளாதார அடின்னு நான் சொல்லுவேன். பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ரொம்ப பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பகல்காம் டெரரிஸ்ட் அட்டாக் தான். இப்போ இந்தியா மாதிரி ஒரு நாடு பாத்தீங்கன்னா வந்து சண்டை வந்து அதிகமா விரும்பாத நாடு. பொருளாதார ரீதியாக தான் முதல்ல வந்து தாக்குதல் கொடுக்கும். முதல்ல எடுத்துன குண்டு போட்டு ஏவுகணை செலுத்தி அப்படி பண்ணும்போது அது ரெண்டு நாடுக்குமே பாதிப்பை தாண்டி அங்க இருக்கக்கூடிய மக்களும் ஒரு சாதாரண மக்கள் தான், யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றதா இந்தியாவோட ஒரு ஸ்டாண்டிங்கா வந்து பல வருஷமா கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப எதுக்கு அந்த சிந்து நதி வந்து தண்ணியை வந்து ரத்து பண்றாங்கன்னா, இந்தியாவில் வந்து ரொம்ப பசுமையான ஒரு மாநிலம் சொல்லுவோம் பஞ்சாப். அதே மாதிரி தான் பாகிஸ்தான்லையும் அந்த பகுதியில் வந்து அதிகமா தண்ணி இல்லாம வறட்சி இது மாதிரி விஷயங்கள் பொருளாதார ரீதியா வந்து பாதிக்கப்படும். அதை தாண்டி அந்த பஞ்சாப் ஏரியாக்கள்ல தான் பாத்தீங்கன்னா அந்த டெரரிஸ்டுக்கான ட்ரைனிங் பண்றதுனால அது ஒரு விஷயம். வாகா பாட்ரு வந்து எதுக்காக அது பண்றானா, ஒரு நாளைக்கு 2000 இருந்து 2500 லாரி முதல் கொண்டு இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு வந்து பொருள் ஏத்தி பீன்ஸ் அது மாதிரி பொருட்கள் நிறைய பொருள். ஆனா பாகிஸ்தான்ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆனியன் மாதிரி விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு வருது. ஆனா பாகிஸ்தான்ல இருந்து நமக்கு வரல ஒரு பொருள் வரலாம், அதனால வந்து இந்தியா பெருசா பாதிக்கப்படாது. ஆனா இந்தியாவில இருந்து ஒரு பொருள் போகல சாப்பாட்டு பொருள்னா அதனால பாதிப்பு பாத்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய டைம் வந்து பாகிஸ்தான் வந்து அத்துமீறி இருக்காங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு. காஷ்மீரை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா டூரிஸ்ட நம்பி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு அட்டாக்னால காஷ்மீருக்கு போகக்கூடிய மக்களுடைய வரது அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு மொத்தமா. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க? அங்க வந்து ஒரு இந்து கொல்லப்பட்டாலும் சரி ஒரு முஸ்லீம் கொல்லப்பட்டாலும் சரி எல்லாத்துக்குமே நம்ம நிப்போம். இது வரைக்கும் யாருமே இந்த விஷயத்துல மட்டும் இது மாதிரி தனியா பேசவே கிடையாது. எல்லாருமே இது தப்புன்னு தான் சொல்றாங்க. அது முஸ்லீம்ஸா இருக்கட்டும், ஹிந்துஸா இருக்கட்டும், கிறிஸ்டின்ஸா இருக்கட்டும், எல்லாருமே இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கணும் தான் போராடுறாங்க, கேட்கறாங்க, நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. சோ அதே விஷயத்தை வந்து தொடர்ந்து நம்ம பண்ண அப்பதான் வந்து இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடுன்னு மத்தவங்களுக்கு தெரியும்.